பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய ரசத்தை புதிய திருப்தியை ஊட்டுகிற ஒரு புதிய அபிஷேகம் கத்தியிலே இறங்குகிறார். புதிய வஸ்திரம் கர்த்தர் கொடுக்குவாராம். ரட்சிக்கு வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்குவாராம். பழைய வஸ்திரங்கள், பழைய பாவங்கள், எல்லா பாவத்தை இருந்து கொள்கிற வஸ்திரங்கள் வஸ்திரம் என்பதை சீட்டி பழைய வஸ்திரம் என்பது நம்மை சூழ்ந்திருந்து மாறி ஒளிந்து போவதால் புதிய வஸ்திரம் என்பது தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற காரியம். அது விளங்குவதால் புதிய மாவு என்பது நம்மை திருப்திப்படுத்துகிறதால் ஆவிக்குரிய காரியங்கள் புதிய மாவு. பழைய மாவு என்று சொல்லுகிறது பழைய ஜீவிதத்தினுடைய தொடர்ச்சியான ஒரு சிக்கிக் கொள்கிற அனுபவம். பழைய மாவுகள் உதவாது. பழைய மாவை குறித்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருந்தது. எல்லாம் மிகவும் புளித்து போன, மிகவும் நாடி போன, மிகவும் பழகி போன, மிகவும் ஆழமாய் பதிந்து போன எல்லா கெட்ட கிரியைகளை ஒழிக்கும்படியாக கர்த்தர் வந்தவராயிருக்கிறார். புதிய மாவு என்று சொல்லுகிறது வல்லமை உள்ள உடன்படிக்கை. ஜீவ அப்பம் என்று சொல்றார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்ட ஒரு தானியத்தை போல ஆக்கினார். கோதுமை மணியான நிலத்தை சென்று அவர் மறித்து உயிர் தெழுந்து புதிய ஜீவ அப்பங்களாக அவருக்குள் மாற்றி இருக்கிறார். புதிய மாவு என்று சொல்லுகிறது ஆசிரியர் கூடாரத்தில் போஜனத்திற்கு பயன்படுத்தக்கூடிய தேவனுக்கு படைக்கக்கூடிய போஜன பங்கு, அதுபோல தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார். ஒரு புதிய அபிஷேகத்தோடு தேவனை ஆராதனை ஆராதனைகள் மாறுவதால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறார். முந்தினவைகளை நினைக்கிறே வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்கவே வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். எந்த
ஊற்றுகிறார். புதிய மறுரூபமான அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஆகியோரிடமே தண்ணீர் வாசல்களை பேசிக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய தரிசனங்களை தருவாராம். கர்த்தர் உங்களுக்கு இரண்டு தரிசனங்களை தருவாராம். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும், தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதியும். செல்லை பட்டணத்தை ஆசீர்வதியும், சுற்றிலும் உள்ளதை நீர் ஆசீர்வதியும். எங்களை சுற்றியுள்ளதை ஆசீர்வதியும். கடந்த 2022 வருடத்தை தாண்டி 2023 வருடத்துக்குள் வந்திருக்கிறோம். ஏசியா 43:19 படியாக முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று. இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே தோன்றும். Right now in the name of Jesus, every family ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் தொடுமாண்டவரே. Spirit, soul and body is submitted life in God. சரீரத்தை உம்முடைய திருப்பாதத்திலே படைக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Father, mother and children's relations, every members of family we submit and completely surrender to your feet, Lord. Hallelujah. ஒவ்வொரு தாய் தந்தைகளையும் பிள்ளைகளையும் உறவினர்களையும் குடும்பமாக உடைய திருப்பாதத்திலே படைக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உடைய திருமுக பிரகாசத்தை எங்கள் மேல் வீசப்படும். Turn your eyes upon Jesus. எல்லோரும் கண்களை மூடிய வண்ணமாக கர்த்தரை நோக்கி பாருங்கள், முகத்தை உயர்த்துங்கள். நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறபடியால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால் turn your eyes upon Jesus. Hallelujah. குனிந்து பார்க்கிற இந்த உலகத்தை விட்டு, நிமிர்ந்து பார்க்கிற சுற்றிலும் உள்ள உலகத்தை விட்டு உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால் lift up your head. Hallelujah. Lift up your head. உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உங்கள் முகத்திலே நீதியின் சூரியனுடைய பிரகாசம் வரட்டும். நீதியின் சூரியன் நீங்கள் இடிப்பார், அதன் சட்டைகளுடைய ஆரோக்கியம் நினைக்கும். துறக்கத்தை போல் முடித்த கண்களை போல் மனதை போல் ஆரோக்கியத்தை நாடுகிறார். Divine health is better than divine healing. நவீன்சர் இந்த வேளையில காலையில் புறப்பட்டு வந்த எனக்கு எவ்வளவோ ஒரு வசதியும் ஒரு தொண்டை கட்டுப்போல் இருந்த நேரத்திலே கர்த்தருடைய செட்டியின் ஆரோக்கியம் என்னை பலப்படுத்துகிறதை காண்கிறேன். என்னுடைய சரீர உறுப்புகளை பலப்படுத்துகிறதை காண்கிறேன். இவர் ஒவ்வொருடைய சரீரத்தில் இருந்து வருகிறது. கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை இறங்கி வருகிறது. Divine health is better than divine healing. தெய்வீக ஆரோக்கியம் தெய்வீக சுகத்தை விட சிறந்தது. Day by day, God will give His power from above. Hallelujah. Purnamala, Shandanala, Yuvanala, Karabadilava. கர்த்தர் அந்த வேளையில் நம்முடைய முக பிரகாசத்தை நம்மை வீசப்படுகிறார். அதனாலே அவர்கள் அதை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதற்கு கடந்த வருஷத்தில் என்னென்ன காரியங்கள் வெட்கப்பட்டு போனார்களோ அந்த காரியங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைப்பட்டு தொட்டுவிட்டு அது உன்னை விட்டு போயிருக்கலாம். இந்த வருடத்தில் கைதொட்டு விட்டுவிட்ட காரியங்கள் உன்னை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. நீங்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்திலே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நிலத்தையாய் வாங்கி தருவீர்கள். நீங்கள் வெட்கம் அனுபவித்த தேசத்திலே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வெளிப்படுத்துவேன். ஒரு நாளாக அமிதமாக என் ஜனங்கள் ஒருபோதும் துக்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று திருவிழப்பட்டிருக்கிறார். ஓ ரிவாரா
அபாரமாகிறவா. காலத்தை பார்க்காதே, சூழ்நிலையை பார்க்காதே. மகனே யோசேப்பு பார்வோனுடைய எகிப்திலே வந்து நிறுத்தப்பட்ட பொழுது 7 வருஷங்கள் பஞ்சம் இருந்தது, 7 வருஷம் செழிப்பு வந்தது. ஆனால் பஞ்ச காலத்தில் போன யோசேப்பு நிமித்தமாக அங்கே சேர்த்து வைக்கப்பட்ட தானியங்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையோடு வெளிப்படுத்தப்பட்டு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்பட்டு பஞ்ச காலத்திலும் கூட எகிப்திலே ஜனங்கள் பஞ்சத்தை காணாதபடி சந்தோஷமாய் இருந்தார்கள். காரணம், ஒரு யோசேப்பு அங்கே கானானிலிருந்து எகிப்துக்கு வந்தான். அதுபோல பரம கானானிலிருந்து இயேசு உலகத்துக்கு வந்து மரித்து உயிர் திறந்தவராய் இருக்கிறபடியினாலே ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்று கண்டத்தில் உள்ளப்படுகிறார். கரங்களை தட்டி தட்டி அவனுடைய எல்லை மக்கள் எகிப்திலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எகிப்தில் உள்ளதான உலக மக்களும் அங்கே காக்கப்பட்டார்கள். யோசேப்புடைய குடும்பம் காக்கப்பட்டது. கர்த்தர் ஒரு யோசேப்பை கண்டு பயன்படுத்தினார். அதுபோல உங்களுடைய பரம யோசேப்பு உயிரோடு இருக்கிறபடியாலே நான் உங்களை பராமரிப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தப்படுகிறார். கரங்களை தட்டி என்ன சோதனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் இதுவரை உங்களை கைவிடாமல் பாதுகாத்தது போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே உங்களை கைவிடாமல் விட்டு விலகாமலும் இருப்பேன். நான் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று கர்த்தத்தில் உள்ளப்பட்டிருக்கிறார். கண்களை பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு எச்சரிக்கையாக இருப்பாயாக. என் மகனே பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு எச்சரிக்கையாக இருப்பாயாக, ஜாக்கிரதையாக இருப்பாயாக. அதுதான் யோசேப்பை உயர்த்தியது. யோசேப்பை கொண்டு அந்த எகிப்து தேச மக்களை பாதுகாத்தது. பஞ்ச காலத்திலே அவன் குடும்பத்தையும் தன்னிடையிலே கொண்டு வந்தது. நான் உன்னை உயர்த்தி இருக்கிற ஸ்தானத்தில் நீ ஜாக்கிரதையாயிரு. தாவீது உயர்த்தப்பட்ட போதுதான் அங்கே உப்பரிகையிலே விடுபடி சாத்தானவனை சோதித்தான். அதுபோல உயர்த்தப்பட்ட நேபுகாத்நேச்சார் என் மகிமை பிரதாபத்துக்கென்று என்று சொல்லும் பொழுது அவர் பிள்ளை போலானார். நீ ஜாக்கிரதையாயிரு. இந்த வருடம் பிறக்கிற இந்த நேரத்திலே அவன் உள்ளத்திலே என்னுடைய வாக்குகள் பிறப்பதாக. யோசேப்பு அதிலே கவனமாய் நடந்து கொண்டான். என்ன கஷ்டங்கள் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவன் தரிசனத்தை மறக்கவில்லை, தரிசனத்தை மதித்தான். நம்பிக்கை அற்றுப்போன வாழ்க்கையிலே அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்து, அவன் எதிர்தேசம் எகிப்துக்கு நம்பிக்கையை கொடுத்து, அவன் சொந்த குடும்பத்துக்கு நம்பிக்கையை கொடுக்க காரணம் அவன் எல்லா சூழ்நிலையிலும் என் தரிசனத்தை காத்துக்கொண்டு தாழ்மை உள்ளவனாய், சகிக்கிறவனாய், பொறுக்கிறவனாய், பொறுமை உள்ளவனாய் காணப்பட்டு என் நாமத்தை மகிமைப்படுத்தினான். அப்படியே இருப்பாயாக. எஸ்தர் ராஜாத்தை நினைத்துக் கொள்ள மகளே, தகப்பனவில்லை, தாயுமில்லை. அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை 127 நாட்டுக்கு நான் உயர்த்தவில்லையா? என் ஜனத்தை காக்கும்படியாக அப்படி செய்தேன். உணவுகளை ஒரு ஆத்தும பாரம் இருக்கட்டும். என்னுடைய வருகைக்காக அழைக்கப்படுவதா இருந்தாலும் அழிந்து கொண்டிருக்கிற என் ஜனங்களுக்காக உன்னுடைய வாழ்நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தும்படி கவனமாயிரு. அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அழிக்க பலனோடு வருகிறது. அருமையான வாலிப பிள்ளையே, அருமையான வாலிபனே, அருமையான கண்ணிகையே, அருமையான என் மகனே, என் மகனே, நீ எனக்காக என்ன செய்கிறாய்? நான் உனக்காக என் ஜீவனை தந்திருக்கிறேன். உன்னுடைய காலங்களில் குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி ஒரு தீர்மானத்தோடு அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக நீ முன்னேற்றமான பணியில் செல்வாயானால் உன் வாழ்க்கையிலே தேடி வருகிற ஆசீர்வாதங்களை காண்பாய். உன் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். உன் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படியாக நீ மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவார். உன் காரியங்களையே சிந்தித்துக் கொள்கிறார்கள். எஸ்தருடைய வாழ்க்கையில் தகப்பன இல்லை, தாயில்லை. ஆனாலும் நான் பரம தந்தையாக இருந்து ஒன்றுகாயின் மூலமாக வழிநடத்தி ஆசீர்வதித்தது போல
நான் உனக்கு வழி நடத்துகிறவர்களை வைத்திருக்கிறேன். நான் உனக்கு மனித ஒத்தாசையை கட்டளையிடுவேன். யார் யாரை கொண்டு உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. என்னுடைய தூதர்களை கொண்டு, என்னுடைய பணிவுடைய ஆவிகளை கொண்டு நான் உன்னை அற்புதமான விதத்தில் சந்தித்து ஆச்சரியமான விதத்தில் வழிநடத்துவேன். ஓ பாபா ராகாதீகாவா, உன் இருதயம் அதிசயப்பட்டு போதிக்கும். நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மாத்திரம் கவனமாய் இருப்பாயாக. ஓ தீமானவாக்காவா, எனக்கு பயன்படும் கல்வியாக இருக்கும்படி ஜாக்கிரதையாய் இருப்பாயாக. காலங்களை விருதாவாக்கி போடாதே, காலங்களை விருதாவாக்கி போடாதே. என் கல்வாரி அன்பை உன் கண்முன் நிறுத்த கவனமாய் இருப்பாயாக. என் கல்வாரி அன்பை உன் கண்முன் நிறுத்த கவனமாய் இருப்பாயாக. நான் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறேன். ஓ பாபா கீதா ஷேகபா. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே மோவாபியர் அம்மோனியர் சேயீர் மலைதேசத்தார் ஒருவரோடு வெட்டிக் கொண்டு மாண்டார்கள். அப்படியே துன்மார்க்கமான எல்லா விதமான காரியங்களும் கவிழ்க்கப்பட்டு போகும். யோசபாத்து மீது ஜனங்கள் சிரித்த பொழுது அற்புதம் விளங்கினது போல தேசத்திலே நாட்டிலே என்னுடைய வல்லமையான மாறுதல்களை கட்டளையிடுவேன். உன் இருதயம் வரிசைப்பட்டு போதிக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கும். நீதியின் சூரியன் இன்னும் உதித்திருக்கிறேன். உலகாக உதித்திருக்கிறேன். உன்னுடைய நாட்டிலே உதித்திருக்கிறேன். உன் தேசத்தில் உதித்திருக்கிறேன். ஓ பாபா ராகா பாபா சந்தா பாபா அக்குர பாபா ராகா பாபா புராணிபாரி சந்தன மக்கரம். ஒரு தனிப்பட்ட காரியங்களுக்காக மத்திய 6ஆம் அதிகாரத்தில் வசனத்தை மனதில் வைத்துக்கொள். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளிய ரங்கமாய் வளரடிப்பார். நீ தனித்து இந்த வாக்கு தந்தத்தை எடுத்துக்கொள். என் மகனே ஏனாதானவன் இருக்காதே, என் மகனே ஏனாதானவன் இருக்காதே. மற்றவர்களுக்கு இருக்கிறது போல எனக்கு இல்லையே என்று உன்னை தேற்றிக்கொண்டு பாவத்துக்கு இடம் கொடுத்து நீ சீரழிவை அடையாதபடி, தண்டனைகளை அடையாதபடி, நரகாக்கினை அடையாதபடி ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகிறார். ஓ நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது நான் பரலோகத்தில் இருக்கிற பிதா உன்னை கண்டு அந்த ரங்கத்தில் பார்க்கிற நான் வெளியரங்கமாய் வளரடிக்கிறவராயிருக்கிறேன். இந்த வாக்கு தத்தத்தை உனக்கு தனிப்பட்ட காரியங்களுக்கு அவரை எடுத்துக்கொள். ஜீவனால் ஆகிலும் மரணத்தினால் ஆகிலும் என் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று பவுல் சொல்வது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி போகிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் திருமணப்பட்டிருக்கிறார். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Ora magara garina baba rudana washikaraba. Hallelujah. பவுலுடைய கப்பல் பயணத்திலே ஆவியானவரை காண்பிக்கிறார். நாங்கள் மரிப்போம் என்று அவர்கள் நினைத்து இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாதபடி அவர்கள் மரித்தோடு உயிரோடு எழுப்புகிறவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மரணத்துக்கு தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவர் திருவுளம் பெற்றுகிறார். கரங்களை தட்டி பத்து வாதைகளை கடந்து பலத்த அற்புதத்தை செங்கடல் நடுவிலே மோசையை கொண்டு செய்தவர். இந்த 1-2 வாதைகள் அல்ல, எத்தனை வாதை உலகத்தில் வந்தாலும் உனக்கு பாதையை சமுத்திரத்தில் திறந்தவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் தன் நாமத்தை மகிமைப்படுத்தாமல் விட மாட்டார் என்று அவருடைய வைராக்கியத்தில் நிறுவனப்பட்டிருக்கிறார். கரங்களை தட்டி வைராக்கியம் இதை செய்யும். போராவாரி காற்று போல காற்றுகள் வந்தாலும் நான் உங்களுக்கு இணையான அமைதியாகவே என்று சொல்லுகிற கர்த்தராக உங்கள் குடும்பத்தோடு உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் திருமணம் பெற்றிருக்கிறார். அதிசயமான வாதிகளால் வாதிப்பேன் என்று உலகத்துக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என் ஜனத்திற்கும் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறது என்று கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறார். எல்லோரும் தங்களை தட்டி கத்திரங்களை
நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவை தொட்டு இந்த உலகத்தின் ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேறும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தையும் எல்லா தேசத்தையும் ஆண்டவரே, எங்களை சுற்றியுள்ள சகல தேசங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேறும்படி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இது 2023 வருடம் உடைய கருத்திலிருந்து வருகிறதை நாங்கள் நன்றியோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். கரங்களை தட்டி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பாவத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராய், வியாதிகள் அதிகாரம் உள்ளவராய், இயற்கையின் அதிகாரம் உள்ளவராய், மரணத்தின் அதிகாரம் உள்ளவராய், ஜீவன் அதிகாரம் உள்ளவராய், எல்லாம் அதிகாரம் உள்ளவராய், சகலவற்றையும் செய்து முடித்தவராய், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வலது கரத்தை வைத்து நாங்கள் வலது கரத்தை நீட்டி ஊழியக்காரர்களாய் ஆசீர்வதிக்கிறோம். We bless our church members, believers in the name of Jesus. Oh Lord, stretch forth thy hand and bless everybody of us in the name of Jesus. We முதலாம் தேதியில பாவத்தை விட்டுடுறோம். பழைய மாவு, பழைய ரசம், பழைய குருதி, பழைய வஸ்திரம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா எல்லாம் புதிதா மாறணும்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த பரிசுத்த ஸ்தலம் என்ற இடத்தை ஆண்டவர் கட்டிடமான இந்த கல் கட்டிடத்தை காட்டவில்லை. அவரே நமக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார் என்று பழைய பாட்டிலேயே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3 பகுதிகள். 3 பகுதிகளில் ஒரு பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நடு இடம்தான் பரிசுத்த ஸ்தலம். நல்லா கவனிங்க. அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது பரலோகத்திற்குரிய நிழலாக இந்த பூமியிலே செய்ய சொன்னார் ஆண்டவர். நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே, பரலோகத்தில் சொன்ன தேவனுடைய மாதிரியின்படியே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்பட்ட ஒன்றுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நடுவில் இருக்கிற பரிசுத்த ஸ்தலம்.
இப்பொழுது நாமே அவருடைய ஆலயம். அந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது வருகிறதற்கு முன்னே ஆதாம் ஏவாளிடத்திலே உலாவினார். பிறகு அப்படியே ஆசரிப்பு கூடாரத்திலே உலாவினார். சாலமோன் தேவாலயத்திலே உலாவினார். இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். 3 நாளைக்குள்ளே நான் இதை உடைத்து மறுபடியும் எழுப்புவேன் என்று சொல்லி, இடிக்கப்படும் எழுப்பப்படும் என்றார். பவுலப்போஸ்தலன் மூலமாக நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட அந்த பரிசுத்த தேவாலயமாக இருக்கிற நாமே, நம்முடைய சரீரமே, உங்கள் சரீரம் தேவனால் பெற்றதும் பரிசுத்த ஆவி தங்கியும் இருக்கிற ஆலயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நடு மையம் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறது போல இயேசு ஒரு ஆலயமாய் இருந்தபடியினாலே யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று பவுல் சொன்னது போல, நாம் ஒவ்வொருவருடைய இருதயம் நடு பகுதியாய் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது நம்முடைய ஆவி, பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆத்துமா, பிரகாரம் என்பது நம்முடைய சரீரம். ஆகவே ஆவி, ஆத்துமா, சரீரம், மகா பரிசுத்தலம், பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம். இப்படியாக சிந்திக்கும் பொழுது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரகாரத்தை கடந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் மாத்திரம் செல்லுவான். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்ட போது திரைச்சீலை கிடைத்தது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையிலே முறியடித்தார், சாபத்தை வென்றார். நம் எல்லாரையும் அவர் ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றி நம்மை தேவனை தொழுகிறவர்களாகவும் அவரோடு கூட ஆளுகிறவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழுகிறவர்களாகவும் வைத்திருக்கிறார். மனிதன் ஒருவன் பிறக்கிறான், வாழுகிறான். ஆனால் தேவ பிள்ளை ஒருவன் உலகத்திலே வாழுகிறான், அதோடு ஆண்டவரோடு ஆளுகிறான். அவன் வாழுகிறவனும் ஆளுகிறவனுமாக இடையிலே தொழுகிறான். தொழுகிறான் என்று சொல்லும் பொழுது அவன் பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறான். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இங்கே வசனத்தை படிக்கும் பொழுது சிந்திக்க வேண்டும். மறுபடியும் படிங்க. எசேக்கியேல் 45:18. கர்த்தராகிய ஆண்டவர் எல்லாரும் படிங்க சொல்லுகிறது என்னவென்றால், முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலே ஒரு பழுதற்ற காளையை கொண்டு வரணுங்கிற அவன் பாவ நிவர்த்தி செய்யணும்னு சொன்னா ஒரு காளையை கொண்டு வரணும். காளை மாடு முட்டக்கூடியது, காளை மாடு முரடானது, காளை மாடு ஒரு வாலிபனுடைய உடலுக்கு ஒப்பானது. இயேசு கிறிஸ்துவுக்கு காளை முகம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. சிங்க முகம் என்பது ராஜா, அடுத்தது காளை முகம் என்பது ஊழியன், கழுகு முகம் என்பது பரந்த மகிமை. இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் உண்டு என்று முன்பு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது காளை முகமாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். சிங்க முகம் என்றால் மத்தேயு சுவிசேஷம் அவருடைய சிங்காசனத்தோடு முடிகிறது. அவர் காளை என்றால் மார்க்கு சுவிசேஷம் அவர் உழைக்கிற ஊழியனாக முடிகிறது. லூக்கா சுவிசேஷம் அவர் மனுஷ முகம் மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். யோவானிலே அது மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுதலை சொல்லி இருக்கிறது. அவர் கழுகு முகம், அவர் பறந்து சென்றார். இந்த மனுஷ முகமாக வந்தவருக்கு நாம் மனுஷனாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே இனி ஒரு இளக்காலையை நாம் முரட்டு காலையை முட்டுகிற காலையை குறித்து பலி செலுத்தாமல் நம்மிலே காணப்படுகிற முட்டுகிற சுபாவங்கள், நம்மில் இருக்கிற முரட்டாட்டமான சுபாவங்கள், நம்மிலே காணப்படுகிறதால் மிருகத்தனமான சுபாவங்கள் எல்லாவற்றையும் பலி செலுத்தி, ஆண்டவரே இனி நான் அல்ல, எனக்குள் நீரே ஜீவிக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நான் இன்றைக்கு என்னை ஒரு பரிசுத்த வாசஸ்தலமாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பிரதிஷ்டை பண்ண வேண்டும். இதுதான் முதல் தேதியில செய்ய வேண்டிய காரியம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம்.
உங்கள் சரீரமானது எல்லாம் சேர்ந்து படிக்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே போட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆகையினாலே இன்றைக்கு நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணத்தக்கதான ஒரு பரிசுத்த பிரதிஷ்டை நமக்குள்ளே வேண்டும். உங்க வீடு சுத்தமா இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் வெளியே இருங்க, வீடு சுத்தமா இல்லை, நாளைக்கு சுத்தமான உள்ளமான்னு சொல்லுவோம். அதே போல நம்முடைய பொழுது ஆவியானவர் வாயோடு போகிறார். பாடும் பொழுது ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கண்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உள்ளத்திலே அவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். இன்ஸ்பிரேஷன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதுனாலே அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை இருக்க வேண்டும். அந்த பாவத்தை தூக்கி எறிகிற வல்லமை இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு விட்டேன் என்று சொல்லுகிற முழு தீர்மானம் கொண்ட ஒரு ஜீவியம் இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பாக ஒரு காளை ஒப்பு கொடுக்கப்பட்டது போல எனக்காக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டபடியினாலே நான் அந்த சரீர பிரகாரமாக ஒரு மாட்டை வதை செய்ய போகிறதில்லை. நானும் சிலுவையிலே வதை செய்யப்பட போகிறதில்லை, உதைப்பட போகிறதில்லை. அவர் தம்முடைய ரத்தத்தினால் என்னை விட்டுக் கொண்டபடியினாலே என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே என்னுடைய ஆத்மாவின் பகுதியாகிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே என்னுடைய சிந்தனை மண்டலத்திலே என்னுடைய உணர்வு மண்டலத்திலே அவருடைய ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஜீவியத்தோடு கூட இந்த வருஷத்தை துவங்க போகிறேன். பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே என்ன இருக்கும்? பிரகாரத்திலே இருக்கிற அனுபவத்தை விட மேலான அனுபவம். பரிசுத்த அனுபவத்தை விட மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனை தரிசிக்கிற மேலான அனுபவம். இதற்கு மைய பகுதி அந்த ஆத்துமா. அதுபோல நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி ஒரு ஊழியர் ஜெபிக்கும் போது அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான பலி என்னவென்றால் அவரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திர பலி, சரீரங்களை ஒப்பு கொடுக்கிற ஜீவ பலி, ஆண்டவரோடு பாவத்தை அறிக்கையிட்டு சமாதானமாகிற சமாதான பலி, ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற கிரியைகளை செய்து முடிப்பதே போஜனம் என்ற போஜன பலி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பழைய ஏற்பாடு அது பெரிய விஸ்தீரணத்தை கொடுக்கிறது. புதிய ஏற்பாடு நமக்கு லகுவாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதில், ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்வதில், ஆண்டவரே உமக்காக சாட்சியாக ஜீவிப்பதில், ஆண்டவரே உடைய மகிமையான மறுரூபத்தை அடைவதில், இந்த அனுபவத்திற்கென்று எனக்கு ஒரு அபிஷேகம் எனக்கு தேவை. அந்த அபிஷேகத்தை நான் இந்த பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பரிசுத்த ஸ்தலம் இல்லை. எனக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த வருடத்தின் முதலாம் தேதி, முதலாம் மாதம், முதலாம் தேதியிலே அது அந்நிய பாஷையோடு நின்றுவிடுகிறது அல்ல, அது ஏதோ பாடலும் நின்று விடுவதல்ல, ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கையாக துவக்க முதல் முடிவு வரையிலும் ஒரு பந்தயக்காரன் ஓடி வெற்றி பெறுவது போல ஆண்டவரே நான் துவங்குகிற இந்த நாள் முதல் இந்த வருடத்தை முடிக்கும் மட்டும் மாத்திரமல்ல, என்னுடைய மரண பரியந்தமும் உடைய வருகை பரியந்தமும் என்னை ஒரு பரிசுத்த ஸ்தலமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் அர்ப்பணிப்பதுதான் இந்த முதலாம் தேதி செய்ய வேண்டிய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரணி ஸ்மூத்தா தாளத்தை கொண்டு போங்க, ஸ்லோவா சத்தம் குறைச்சி கொண்டு போங்க. பலிபீடத்தில் என்னை பரணி
மீட்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள். இந்த நாளில் முதலாம் தேதியில பரிசுத்த ஸ்தலமாக நம்ம மாற்றுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வசனத்தை தொடர்ந்து மறக்கக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தை எடுக்கிறது சோதரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம். 11ஆம் வசனத்தை படிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். வாலிப தம்பி அவனை பார்க்காத, வாலிப தங்கச்சி அவங்கள பார்க்காத, அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அவங்கள பார்க்காத, இன்னும் இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ரைச்சஸ் கரெக்டா இருக்கான அவனை பாரு, இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். மோர் அண்ட் மோர் ஹோலினஸ். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அடுத்த வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. சொல்லுவோமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அந்த இடத்துல ஆண்டுடைய வருகையை சொல்லும் பொழுதே இன்னும் பரிசுத்தம் நமக்கு தேவை. நீ ரட்சிக்கப்படவே இல்லை, ஞானஸ்நானம் பெறவே இல்லை, பரிசுத்த ஆவியை பெறவே இல்லை. அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவனுடைய மறுரூபத்தை அடைய வேண்டியது இருக்கும் பொழுது, அருமையான அம்மா, அருமையான அப்பா, ஒன்னா இருந்து சாப்பிடலாம், ஒன்னாவது ஆலயத்துக்கு வரலாம், ஒன்றாவது பருவத்தில் இருக்கணும்னு சொன்னா உங்க பிள்ளைகளை சத்திய ஞானஸ்நானத்துக்கு வழிநடத்துங்க. சத்திய ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் உண்மையாகவே பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெறுங்க. அப்போ நிச்சயமா பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அவரோடு தொடர்பு இல்லாவிட்டால் மறுபடியும் அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். நிறைய சொல்லுவோமா? 51ஆம் சங்கீதத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 51ஆம் சங்கீதம். 51ஆம் சங்கீதம். உமது 14ஆம் வசனம். அங்கேயும் வெளிப்படுத்தல் 22:11 படிச்சீங்க இல்லையா? சங்கீதம் 51:11 படிக்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் பரிசுத்த இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. தேவரே, சுத்த இருதயத்தை என்னுடைய சிருஷ்டியும், நிலைபலமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியின் இடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும். 12. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியத்தை காணும்படி செய்யும். அப்பொழுது பாதுகாப்பு உமது வழிகளை உபதேசிப்பேன். ஆவிகள் இடத்தில் மனம் திரும்புவார். இந்த 51ஆம் சங்கீதத்துல நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியை பெற்றவரா பெறாதவரா தாவீது? ஏற்கனவே பரிசுத்த ஆவியை பெற்றவரா பெறாதவரா? பரிசுத்த பெற்றவரா பெறாதவரா? பெற்றவர். பரிசுத்த ஆவியை பெற்றவர் ஜெபிக்கிறாரு. பரிசுத்த ஆவி இடத்திலிருந்து எப்ப ஜெபிக்கிறாரு? பாவம் செய்த பிறகு ஜெபிக்கிறாரா? பாவம் செய்யறதுக்கு முன்னே ஜெபிக்கிறாரா? பாவம் செய்த பிறகு பாவம் உண்மையா? ஆடு மேய்க்கிறது ராசாதான் ஆண்டாரு. அங்க உப்பரிகையில அழகா ஒரு பெண்ணை பார்த்தாரு. உப்பரிகையில இருந்து அவளை கூப்பிட்ட, ராஜா கூப்பிட்ட எல்லாம் பூஜை வாயிட வேண்டியதுன்னு சொல்லி எல்லாம் ராஜா பண்ணி கடைசியில முடிஞ்சு போச்சு. கடைசியில் என்னாச்சு? உரியா செத்தான். பத்சேபாள் வந்து மனைவியானாள். ஆனால் அந்த பத்சேபாளை மணந்து கொள்ற போது அவனுக்கு பிறந்த பிள்ளை மரித்து போனது. அதற்கு பிறகு தப்புக்கு தண்டனை, ஒப்பு தின்ன கதை ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஆனா இதெல்லாம் வந்து தண்டனையெல்லாம் வந்தாலும் கூட
அது ஒரு பாவிக்கு தண்டனை கிடைத்து அவன் ஏதோ முன்னிருந்த நிலைமையை விட பின்னால மறுபடியும் ஆடு வைக்க போனானா, அல்லது அவன் பாவம் செய்த பிறகும் கூட முன்னேறி அரசனானா, முன்னேறி அரசனானா பாவம் செய்த பிறகு சரி கிரேட் குறைஞ்சு போச்சு, இனிமே பழைய கிரேடு கிடையாது, இப்ப செகண்ட் கிரேடு தான் அப்படின்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்து இன்னும் டாப் கிரேடுக்கு போயிட்டான். காரணம் என்னன்னு கேட்டா, அவன் தேவனுடைய ஊழியனாக, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாக அவன் மாறினான். அவன் சந்ததியிலே இயேசு பிறந்தது டாப் கிரேட். அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு மனிதனை குறித்து தேவன் அழைத்திருக்கிற அழைப்புக்கு வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்ன? பாவம் செய்த பிறகு பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இருன்னு சொன்னா, இவன் 51ஆம் சங்கீதத்தில் பாவம் செய்துட்டான். பாவம் செய்த பிறகு பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் இருன்னு சொன்னா, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்காதா இல்லையாங்கிறது கேள்வி. இருக்கிறார். அப்போ பாவம் செய்த பிறகு பரிசுத்த ஆவி இருப்பாங்க. அது சாதாரண பாவம் இல்லை, ஏதோ ஒரு திருடு ஒரு பொய் அப்படி இல்லை. விபச்சார பாவம், எந்த பாவமே சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். இது சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற பாவம், ரத்தத்தோடு ரத்தம் சேர்ந்து விட்ட பாவம். இந்த வேளையிலே அந்த சரீரத்துக்குள்ளான பாவமான பிறகும் பரிசுத்த ஆவி இருப்பாரா? இத சொல்ல போனா பரிசுத்த ஆவி என்ன பாவம் செய்யக்குள்ள இருப்பாரா? அதுதான் இல்லை. எதை நினைக்கிறீங்க? நான் முன்ன சொல்லி நினைக்கிறேன். ஞாபகம் இருக்க உலகத்துக்கு என்னது? எப்படி இருக்காரு? கரெக்ட். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யாதீங்க? துக்கப்படுத்தாதீங்க. இப்ப ஒரு வீட்டுல புள்ள என்ன செய்யுதுன்னா தப்பு செய்யுது, பாப்பா சொல்லியா இருக்கு சொன்ன செய்யப்பா நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சரின்னு சொல்லுவாங்க. பேசாம எல்லாம் உனக்கு என்ன தெரியும், பேசாம உட்கார் போய் போல அப்புறம் மகன் சொல்லியிருப்போம். அந்த வீட்டுல ஏற்கனவே பிள்ளைய பெற்று தாய் தந்தையோட தாயோட பிள்ளைகளோட தகப்ப வீட்டுக்கு ரெசிடென்டா பிரசிடென்டா சொல்லுங்க? ஒரு வீட்டுக்கு ஒரு தகப்ப பிரசிடென்டா ரெசிடென்டா? பிரசிடென்ட் சொல்றோம், கைவச்சுங்க பிரசிடென்ட். அப்போ அந்த பிரசிடென்டா இருக்கிறவரை ஒரு மூலையில போய் உட்கார வச்சா அவர் பிரசிடென்டா ரெசிடென்டா? ரெசிடென்ட். என் சொந்த வீட்டுல ஒரு வாடகை கொடுத்தா இஸ் ரெசிடென்ட். ஆனா நான் வீட்டுக்கு ஓனர் பிரசிடென்ட். அது மாதிரி பரிசுத்த ஆவி பிரசிடென்டா இருந்தார். இந்த பிரசிடென்டா இருக்கவரை தப்பு தவறு பாவம் செய்த உடனே அவர் ஒதுக்கி ஒரு மூலையில போய் உட்கார்ந்துட்டு துக்கமா இருக்க. இந்த நேரத்துல பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, துக்கமா இருக்கிறார். படகுல இயேசு இருக்கிறாரு, ஒரு மூலையில தூக்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யும் பொழுது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகும் பாவத்திலே விழுந்திருந்தால், நான் ரெசிடென்ஸா மாத்திட்டேன், பிரசிடென்டா மறுபடியும் மாறும், பிரசிடென்டா மாத்திட்டேனே பிரசிடென்டா மாறும். அப்பாட்ட போய் எப்பா மன்னிச்சிருப்பா, நீ இல்லாம பிறந்தனா, நீங்க தான் பெரியவங்க, ஏதோ ஒரு ஆத்திர குத்திட்டு பேசிட்டேன் அவனோட, சரா ரைட் சீக்கிரம் போய் ஆகுன்னு கவனி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிரசிடென்ட் ஆனாங்க. இல்லையா? அல்லேலூயா. சில வேளை நம்முடைய ஆவியானவர் துக்கப்படுத்தி இருந்தா இந்த வருஷம் இடையில ஏதாவது இந்த பாவத்தை அவன் மன்னிக்க மாட்டாரு, இவ்வளவு பெரிய பாவம் செய்துட்டே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெரிய வீழ்ச்சி, பெரிய துக்கம் இருந்தால், நான் எவ்வளவோ அதிகமா பாவம் செய்துட்டேன், ரொம்ப அதிகமா தூரமா போயிட்டேன், அதிகமா விட்டுட்டேன், நான் இனி அவன் ஏத்துக்கிட மாட்டாரு, ஏதோ பேருக்கு கடமைக்கு எங்க அப்பா அம்மாவுக்காக நான் வந்தேன், ஏதோ பேருக்கு நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன்னு சொல்லி மனசை உரட்டிக்கிடாம என் வாழ்க்கையை நான் பிரதிஷ்டை செய்வேன், பரிசுத்த பிரதிஷ்டை செய்வேன். பரிசுத்த பிரதிஷ்டை செய்து ஆண்டவரே என்னிலே மறுபடியும் வந்து தங்கும் என்று சொல்லுவேன்.
அவர் மறுபடியும் எனக்கு தலைமையிடம் வகுத்து கிறிஸ்துவாகிய தலைக்குள்ளே சரீரம் அடக்கி ஆளப்படுகிறது போல, கட்டளையிடுகிற மூளையின்படி சரீரம் செயல்படுகிறது போல தலையாகிய கிறிஸ்துவின் திட்டம் என்னில் நிறைவேறும். ஆடு மேய்க்கிற ஒரு தாவீது அரசனாக மாறி, பத்சேபாவுக்கு புருஷனாக மாறி, மறுபடியும் நாட்டுக்கு அரசனாக மாறி, அவன் சந்ததியிலே இயேசு ஒருவர் பிறந்தார் என்றார். அந்த கிறிஸ்துவுக்குள் எனக்கும் அந்த மன்னிப்பு உண்டு, எனக்கும் அந்த ஜெயம் உண்டு, எனக்கும் அந்த விடுதலை உண்டு, எனக்கும் அந்த உயர்வு உண்டு, எனக்கும் அந்த மேன்மையான பாக்கிய பரலோகம் உண்டு என்று சொல்லி நாம் தாராளமாய் விசுவாசித்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அனுதினமும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் பாடுவதற்கு இந்த முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலே அர்ப்பணிப்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை தூக்கம் வருது? அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு தக்காளி விற்கிறார் ஒருத்தர் வந்து போராட்ட தக்காளி, குப்பைக்கு தக்காளி. நிறைய பேர் குப்பையை கொண்டு போய் தக்காளி வாங்கினாங்க. குப்பைக்கு தக்காளி நிறைய குப்பையை கொண்டு வாங்கினாங்க. ஒரே வீட்டை இவ்வளவு குப்பை கொஞ்சங்கான அள்ளி கொண்டு போறான். ஏமா வீட்டுல குப்பை இல்லை? எத்தனை பேர் 5 கிலோ குப்பைக்கு 5 கிலோ தக்காளி, 10 கிலோ குப்பைக்கு 10 கிலோ தக்காளி. என்ன கவனிக்கிற கைசன்? 10 கிலோ தக்காளிக்கு 10 கிலோ குப்பைக்கு 10 கிலோ தக்காளி, 5 கிலோ குப்பைக்கு 5 கிலோ தக்காளி. நீ இவ்வளவு கொண்டு வந்துருக்கீங்க, ஒரு தக்காளி கூட தேடாத அப்படின்னு. உடனே அவன் சொன்னா, என் வீட்டுல டெய்லி பெருக்கி பெருக்கி சுத்தம் பண்றதுனால, டெய்லி நான் வீட்டை கழுவி விட்டுறதுனால குப்பையே இல்லை அப்படின்னு சொன்னான். 5 கிலோ தக்காளி 10 கிலோ தக்காளி வாங்கினவங்க எல்லாம் இன்னைக்கு 25 கிலோ தக்காளி வாங்கினவங்க எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டு போறாங்க. ஆனா இது கொஞ்ச காலம் குப்பை இருந்து அவளை வந்து அப்படியே கையை பிடிச்சான் அந்த வண்டிக்காரன். அந்த வண்டிக்காரன் வேஷத்துல வந்தவன் மந்திரி. அவன் ராஜாவுடைய மகனுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லி வந்திருக்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்காரு, எப்பவும் சுத்தமா இருக்கணும் என்னுடைய அரண்மனை, வரக்கூடிய பெண்ணு இவ்வளவு சுத்திகரிப்பா வீட்டை வச்சுக்கிட்டோம். இப்பேற்பட்ட இதுதான் முதல் அடையாளமே எங்களுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்துட்டு வான்னு அனுப்பிட்டு இருக்காங்க. மந்திரி ஒரு மாய வேஷத்துல வந்து இந்த ஒரு அழகான பெண்ணை பார்த்து ராஜாரமனைக்கு கூட்டு போய் ராஜகுமாரனுக்கு மனைவியா மாறிட்டான். அந்த நேர்மை என்பது அவருடைய சுத்திகரிக்கப்படுகிற ஒரு பழக்க வழக்கம் தினந்தோறும் இருந்தது. அது ஒரு கதையாக சொல்லுவார்கள். நாம் கதை என்று சொன்னாலும் நம்முடைய இதய மனவாளனுக்கு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றால் டே பை டே ஹோலினஸ், நாளுக்கு நாள் பரிசுத்தம். இன்னும் சொல்ல போனா நான் ஆவியில பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படிம்பாங்க சிலர். ஆவியில அசுசி நீங்கள் முதல்ல சிகரெட் குடிக்க மாட்டேன், பீ குடிக்க மாட்டேன், சாராயம் குடிக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், வேஷத்தனம் செய்ய மாட்டேன். இது சரீர பரிசுத்தம். ரெண்டாவது, இதெல்லாம் செய்யாவிட்டாலும் ஆத்துமாவிலே சிந்தனையிலே பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம அலக்கழிக்கிறது, படகுக்குள்ளதான் இருக்காங்க, படகு அலக்கழிக்கிற மாதிரி சிந்தனையிலே வந்து போராடுகிற அநேக பாவங்கள் வந்து கனவின் படியாக நினைவின் படியாக வந்து நுழையும் பொழுது அவைகளை மேற்கொள்வது ஆத்மாவின் பரிசுத்தம். அந்த ஆத்மாவின் பரிசுத்தத்தையும் கடந்து தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு எந்த தடையுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆவியிலே உண்டாகிற அசுசிகள் நீங்குவது ஆவியின் பரிசுத்தம். இதெல்லாம் எப்படி ஐயா முடியும்? பிரசங்கத்துக்கு நல்லா தான் இருக்குது, இதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு கேட்டா நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் துணையாலே முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வருவதினாலே நான் பலன் அடைந்து, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பர்யந்தமும் சாட்சியாக இருப்பீர்கள். In this world you need witnessing life in your family, witnessing life in your work spot, witnessing life in church, witnessing life in society. Wherever you go, east, south, west and north, everywhere in this world, your great need holiness. Without holiness, formality, Christian life, foolishness. We don't want formality, we want reality. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, உம் திருவடி பணிந்து கெஞ்சுகிறோம். என்னை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, உம் திருவடி பணிந்து கெஞ்சுகிறோம். இதயத்தை உண்மையாய் மாற்றிடும் இறைவாவும் இதயத்தை உண்மையாய் மாற்றிடும் இறைவாவும் ரத்தத்தால் கழுவிடும். இதயத்தை உம்மன்போல் நிரப்பிடும் இயேசுவே வந்தாடுவே. இதயத்தை உம்மன்போல் நிரப்பிடும் இயேசுவே வந்தாடுவே. இந்த பரிசுத்தாவி வரலன்னா நிச்சயமாகவே நம்மால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. 51ஆம் சங்கீதத்துல வாக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், sin cannot overcome the vision அப்படின்னு சொல்லி. 51ஆம் சங்கீதத்துல முதல்ல பாவ அறிக்கை துவங்குது. கடைசியில பாவம் அறிக்கை செய்துட்டு சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக என்று தன்னுடைய தரிசனத்துக்கு திரும்பி விடுகிறார் தாவீது. நல்ல சொல்லுவோமா? பார்த்தம் என்ன? ஊழியமே செய்கிறவர்கள், ஆலயத்தையே கட்டுகிறவர்கள். கவனிங்க, சீயோனுக்கு என்ற ஆலயத்தையே கட்டுகிற ராஜா, பூமியின் குடிகளை பாட சொல்லுகிற ராஜா, பாதகருக்கு வழிகளை ஏற்கனவே உபதேசித்துக்கிட்டு இருந்த ராஜா இப்ப என்ன செய்யறாரு கேட்டா, இந்த வாழ்க்கையை complete submission through his salvation. Through his salvation he completely surrendered on the God's feet submission. இன்றைக்கு ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும், அடுத்தது நான் பயன்பட வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியெல்லாம் சொல்லியிருப்பீங்க. இது ஒரு பிடியில் இருக்க வேண்டும். சரி, ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியெல்லாம் சொல்லியிருப்பீங்க. நீங்க என்ன செய்திருக்கீங்க ஆண்டவருக்காக? ஒரே கேள்வி, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நீ சொன்னதுனால மற்றவங்களுக்கு விசுவாசம் வந்திருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். நீ எனக்காக, உனக்காக நான் மரித்தேன் அல்லவா, நீ எனக்காக என்ன செய்யணும்? வீடு கொடுத்தேன், உனக்கு கல்யாணம் பண்ணி ஏற்பாடு செய்தேன், உன் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கொடுத்தேன், நல்ல படிப்பை கொடுத்தேன், இன்னும் ஒண்ணு பெற்ற இன்னும் ஒண்ணு பண்ணுவேன், ஒரு காரியம் அடுத்த காரியம் ஆகணும்னு தானே சொல்றேன். அருமையான தகப்பனே, தாயே, தந்தையே, பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சபை நடுவிலே கர்த்தரை உயர்த்துவது மாத்திரமல்ல, பாதகனுக்கு உம்முடைய வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. கேரண்டி கொடுக்குற ஆண்டவருக்கு ஒரு கேரண்டி கொடுத்துட்டு போங்க. இன்னைக்கு ஒரு கேரண்டி கொடுங்க. இவ்வளவு ஆசீர்வதிச்சீங்க ஆண்டவரே, நான் போய் ஒருத்தர் சொன்னாங்க, போடா நீயே பிச்சைக்கார மாதிரி இருக்கிற, நீயே ஒண்ணு இல்லாத புறம்போக்காக பாதைக்கு சொல்றாங்க, ஒண்ணுமில்லாத பாப்பரா இருக்கிற, நீயே இந்த நிலையில இருக்கிற, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எனக்கு ஆர்டர் போட்டு போல ஒன்னே ஆர்டர் ஆசீர்வதிக்க ஆர்டர் சொல்லுவோம். உண்மையா சொல்றேன், அது கிருபையினால் எல்லாரும் கஷ்டங்கள் பல விதங்கள்ல உண்டு. ஒரு விழிப்பாடு இருக்க வேண்டும் இதை பற்றி. இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறவங்க இந்த நல்லா இவங்க உயர்ந்தாங்க, குடும்பம் உயர்ந்தது, என்ன கஷ்டம் வந்தாலும் கடவுள் அவங்களை மகிமையா வச்சிருக்கிறாரு. முள்ளுள்ள ரோஜாவில் வளர்ந்து வரும் ரோஜா போல, முள்ளுள்ள ரோஜா செடியில் வளர்ந்து நிற்கும் ரோஜா போல
அவர் ராஜாவா வச்சிருக்கிறாரியா. ஒரு புறம் முள் இருக்கட்டுமே, ஆனா நமக்கு முள்ளே தான் இருக்குது, ஆனா முள்ளோட அங்க ஒரு ரோஜா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு உங்களை தன்னை உயர்த்தி இருப்பார். ஆனால் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? Give first preference to your Lord. முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுங்க, இருதயத்தில் பரிசுத்த ஸ்தலமா இருக்கும்படி. இரண்டாவது preach the gospel for God Jesus. இரண்டாவது சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஒரு ராஜா, நான் ஒரு ஆடு மேய்க்கிற நேரத்தில் சொல்லியிருக்கலாம் ஐயா, இப்ப நான் ராஜாவான பிறகு சொல்லலாமான்னு இல்லாம பைத்தியக்கார மாதிரி உடன்படிக்கப்பட்டு ஆடிக்கிட்டு வர்றான். கடைசியில பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தர் கம்பீரமா பாடுங்க, கர்த்தரை தேவன் அறியுங்கள்னு சொல்லுகிறான். கர்த்தர் செய்த உபகாரத்துக்கு என்னத்தை நான் செலுத்த முடியும்? அசைவமா காணிக்கையா? அதை விட மேல ரட்சிப்பின் பாத்திரத்தை ஒர்த்தபுள் லைஃப் ஆஃப் சால்வேஷன், ஐ டேக் கப் ஆஃப் சால்வேஷன் எடுத்துக்கொண்டு, ஐ டுக் மை கப் ஆஃப் சால்வேஷன் எடுத்துக்கொண்டே, I take my cup of salvation எடுத்துக்கொண்டு சாப்பாட்டு பாத்திரத்திலிருந்து சாப்பாட்டை கொடுக்கிற மாதிரி ரட்சிப்பின் பாத்திரத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நிறைய சொல்லுவோமா? இப்படி பாடும்போது சபைக்குள்ளதான். ஆனா வெளியே போய் இந்த ஆராதனை முடிச்சிட்டு போய் உங்க வாய் வந்து ஆன்னு திறக்கும் போது ஆண்டவருக்காக திறக்க வேண்டும். நிறைய சொல்லுவோமா? அவன் சரியான ஒரு பாதகனா இருப்பான், அவனுக்கு வழிகளை உபதேசித்து பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார். நீ எப்படிப்பட்ட ஆள் பாவன், எப்படி ஆயிட்டான் பாருப்பா, எப்படிப்பட்டவனா இருந்தான், எப்படி மாறிட்டான் பாரு. யோசேப்புடைய குடும்பம் கம்ப்ளீட்லி சரண்டர் ஆச்சு. எஸ்தருடைய சந்ததி அவருக்கு முன்பாக சரண்டர் ஆச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகள் தானியேலுக்கு முன்பாக நாடே சரண்டர் ஆச்சு. கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக, ஒரு தேவ பிள்ளையாக தேடி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஸ்தலமாய் நான் என்னை பிரதிஷ்டை செய்கிறேன், அவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் பிரதிஷ்டை செய்கிறேன் என்று இந்த நாளில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை முதலாம் தேதி முதல் மாதம் முதல் தேதியிலே இதை நம்மிடத்திலே விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உமக்கா தெரிந்த பாட்டு பாடுவோமே. அதற்கு ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah 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 praise the Lord hallelujah. உன்னையே வெறுத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். எனக்காகவே நல்ல சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். அடுத்ததாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29:17. 2 நாளாகமம் 29:17 படியுங்க. அதற்கு ஸ்தோத்திரம். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து 2 நாளாகமம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29:17. 2 நாளாகமம் 29:17 படியுங்க. அதற்கு ஸ்தோத்திரம். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். எல்லாரும் சேர்ந்து 2 நாளாகமம் 29:17 படியுங்க. இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்குள்ளே ரட்சிப்போடு கூட பரிசுத்தத்தை உறுதியாக இருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம்.
இன்னொரு வசனத்தை கூட இந்த பரிசுத்தமான துவக்குதல் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள பரிசுத்தத்தை பற்றிய காரியங்களை தொடர்ந்து இதில் பார்க்கிறோம். துவக்கி முடிக்கிறார்கள். இந்த வருஷத்துல துவங்கணும், முடிக்கணும். அதில் சொல்லுவோமா? துவங்கி முடிக்க வேண்டும். இந்த வருஷத்தை ஒருத்தரும் பாவத்தினால தரப்படுத்தக்கூடாது. இந்த வருஷத்துல பரிசுத்தமா முடிக்கணும், பயன்பட்டு முடிக்கணும்ன்றதற்கு சொல்றோம். இந்த வசனத்தை கூட படிக்கிறதுக்கு சொல்றோம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கிறோம். எஸ்ரா 10:10. எஸ்ரா 10:10. அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணாதனால் பாவம் செய்தீர்கள். ஸ்திரீகளை விவாகம் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். எஸ்தர் 10:10 படிச்சீங்க. எஸ்ரா 10:10. எஸ்ரா 10:10 படிச்சீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ள வசனங்களை படியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் படிங்க. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். 17ஆம் வசனம் படிங்க. அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் 1 தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். தயவு செய்து சொல்றேன், இந்த வசனத்துல ஒரு விழிப்புணர்வு தேவை. கரங்களை கட்டி கத்துறமே கொடுக்கும். இது not only sanctification, this word brings separation. These 3 verses brings separation. முதலாவது holiness, sanctification. இப்பொழுது salvationலாம் இருக்கலாம், அதுல ஒரு sanctification இருக்கலாம். ஆனா அதெல்லாம் படித்தாலும் அதற்கு ஸ்பிரிட் ஆஃப் காட் கிரேட் நீட் அப்படிங்கறத உங்களுக்கு சொன்னேன். இதுல செப்பரேஷன் அப்படிங்கிற வார்த்தையை நான் வைக்க விரும்புகிறேன். சோத்திரம். மறுபடியும் அந்த வசனத்தை படிக்கும்படியாக விரும்புகிறோம். எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எல்லாரும் படிங்க. அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்க பண்ண மறுஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ணினதினால் பாவம். எஸ்ரா ஒரு வேதபாரகன். அவன் தைரியமா சொல்றான், நீங்க செய்த பாவம் என்னன்னு கேட்டா, மறுஜாதியான ஸ்திரீகள்னா யூத ஜாதி அல்லாத மற்ற ஜாதிகளை மங்களத்திலே கல்யாண பத்திரிகை அடிச்சு மங்களம் வைக்கிற இந்த காலத்துல இருக்கிற மாதிரி செய்தீர்கள். 11 இப்பொழுதும் நீங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு, அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. நான் விபச்சாரம் செய்தேன், நான் சாராயம் குடித்தேன், நான் பீடி குடிச்சு குடித்தேன், அந்த மன்னிப்பு இல்லது. இது ஆவிக்குரிய வாழ்வில் இருக்கக்கூடிய ஜெனரேஷன், சின் அகேன்ஸ்ட் ஜெனரேஷன், எதிர்காலத்தினுடைய சந்ததிக்கு விரோதமான பாவம். இப்பொழுது நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறுஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றார். செப்பரேஷன். You need separation in your Christian life. You need sanctification first. Second, you need separation. அதை செய்து முடிக்கிற மாதத்தை பற்றி படித்தோம். 17ஆம் வசனத்தில் எல்லாரும் படிங்க.
சிலர்லாம் படிக்க மாட்டேங்க, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. 17 17 கிளாஸ் எல்லாரும் படிங்க. உங்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஆசீர்வாதம் வேணும்னா படிங்க. 17 வசனம் படிங்க. அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார். அவர்களை தட்டி கற்றுவோம். இந்த வருஷம் யார் யாரெல்லாம் லவ் மேரேஜ் பண்றீங்களோ, யார் அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்களோ அப்படிங்கிற கேள்வி கிடையாது. நீ லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி பைபிள் இருக்கு, நீ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் பைபிள் இருக்கு. ஆனா லவ் மேரேஜ் பண்ணா சமுதாயத்துல வெட்கப்பட்ட பிறகு இங்க வந்து கல்யாணத்தை பாஸ் நடத்த மாட்டாரு. ஆனா அதே நேரத்துல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எப்படி நடத்துறாரோ அதே மாதிரி பாஸ்டர்கிட்ட சொல்லியோ அம்மா அப்பாட்ட சொல்லியோ தெரியப்படுத்தி பத்திரிக்கை அடிச்சு முறைப்படி வந்தால், நான் வேறு ஸ்தலத்தில் இன்னாரை விரும்பினேன், இந்த மகளை விரும்பினேன் மகள் சொல்லுகிறான், இந்த மகனும் மகள் சொல்லுகிறா. அப்படி சொல்லும் போது நேரம் டைரக்டா பெற்றோர்கிட்ட போகணும், வெறும் பாஸ்டர்கிட்ட வரணும். அதுக்காக நான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, அப்படியே ஒருவேளை பார்த்திருந்தாலும் பழகி இருந்தாலும் அவைகளெல்லாம் ஞானமாக ஏதோ பேசியிருப்பீங்க, வேற விஷயமா பேசியிருப்பீங்க, ஏதோ குட் மார்னிங் சொல்லியிருப்பீங்க, நல்ல விதமா தான் சந்திச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஒரு அன்பு அஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்குமானா அதை கொண்டு வந்து நேர என்ன செய்யணும், பாஸ்டர் மாட்ட சொல்லணும். சரி, இல்லைன்னா வீட்டில் தைரியமா சொல்லணும். சொல்லி அதை மறைவாக அதை அமைதியாக காத்து திரும்ப தொடர்ந்து பேச்சு வார்த்தை சமூக பொது கண்காட்சியாக இல்லாதபடி ஞானமான முறைகளை செய்து வந்தால் அப்படிப்பட்ட மேரேஜும் நடத்தப்படும். அதே நேரத்தில் தேவனாக மையப்படும். அதே நேரத்தில் அரேஞ்ச் மேரேஜ் இருந்தால் அது நல்லது, அப்படியே நடத்தப்படும். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு திணிக்க கூடாது. நான் சொல்ற வாட்சை கட்டு சொல்லவே கூடாது, நான் சொல்ற துணியை வாங்கி கட்டு சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் ஒரு ஆங்கிள் பார்வை இருக்கும், விருப்பம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். பிள்ளைகளுக்கு விருப்பம் எல்லாம் பெற்றோருக்கு செய்து வைக்க கூடாது. பெற்றோர் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சரியா யோசித்து தேடி வரும் ஆசீர்வாத ரெபேக்கால கூட வந்துட்டா சரிதான். ஈசாக்கு ரெபேக்கால் கதை. நம்ம சபையில ஒரு ஐசக் ரெபேக்கா இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பேரும் அமைஞ்சு போச்சு, பிள்ளையும் அழகா பிறந்து போச்சு, கவலையெல்லாம் மறந்து போச்சு. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுபோல என்ன ஒழுங்கும் சகலம் ஒழுங்கும் கிரமமா செய்யப்படணும். இந்த விஷயத்துல இந்த முதலாம் மாதம் முதல் தேதியில எந்த சபை தீர்மானம் எடுக்க இல்லையோ தேவ சபை தீர்மானம் எடுக்கணும். இதை எல்லா இடத்துலையும் பிரசங்கிக்கணும். இது தீர்மானம் எடுக்கிற தீர்மானத்திலே அதை கூடி இந்த ஒழுங்கு இப்பொழுது சொல்லும் பொழுது இந்த ஒழுங்கின்படி நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மோட மகிமைப்படுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பரிசுத்தமுள்ள ஜாதி. நீங்கள் ஆசாரியர்களாய் இருக்கிறீர்கள், பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, இயேசுவின் ரத்தம் என்பது அது அசுத்தமாக கூடாது. அவர் பரலோகத்துக்கென்று ஒரு தம்முடைய ஜனத்தை ரட்சித்து மீட்கும்படியாக உயிரையே கொடுத்து விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்குரியவர்கள் என்று அங்கே அழகாக பவுல் சொல்லிக் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுவும் உங்களுக்கு நல்லதா இருக்கு. நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்த கிரயத்தில் வாங்கின பரிசுத்த பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான். எல்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சமூகத்தில் தீர்மானித்து சொல்ற காரணம் என்னன்னா,
ஆண்டவர் உண்டாக்கினார். மல்கியா 2:15 தேவன் ஒருவனை அல்லவா உண்டாக்கினார். ஏன் ஒருவனை உண்டாக்கினார்? பரிசுத்தம் உள்ள சந்ததியை பெறும்படிதானே, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆதாம படைச்ச மாதிரி ஒரு களிமண் பொம்மை ஏவால படைக்காம அழகாக 1/1 அப்படியே கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியை தான் பரலோகத்தில் வைக்க முடியும். 60 வயசு மிஞ்சின 80 வயசு. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் மோடியுடைய தாயார் மரித்த நாள் நேற்று மரித்தாங்க. அது 100 வயசு. 100 வயசு என்று மரித்தாலும் இந்த உலக வாழ்க்கையிலே அது பாக்கியம். இந்த உலக வாழ்க்கையில சிலாக்கியம். ஆனால் பரலோகம் செல்வது பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே எத்தனை வயசாச்சு ஐயா, எத்தனை வயசாச்சு அம்மா, எத்தனை வயசாச்சு உங்க பிள்ளைகளுக்கு யோசித்து பாருங்க. நாம் ஒருவேளை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணணுமோ லவ் மேரேஜ் பண்ணணுமோ ரெண்டுமே பைபிள்ல இருக்கு. அது தப்பு கிடையாது. ஆனா அதை முறைப்படி சரியாக வெளியரங்கமாக மற்றவர்களுக்கு முன்னே மதிப்பு கெடாதபடி பண்ணியிருந்தால் அது ஓகே. அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டு சொல்லி பண்ணுவது சபைக்கு மதிப்பு. நான் சொல்ற காரணம் என்ன? இதையும் பார்த்துட்டு இருக்காரு இவருக்கு நினைக்கிறீங்களா? ஒரு பிள்ளைக்கு ஏற்பட்ட உடனே யார் வீடு, அந்த வீட்டுல ஏற்பட்ட உடனே அங்கிருந்து சர்ச்சைக்கு போறாங்க. அந்த சர்ச்சைக்கு போறோம்னா அங்க பாஸ்டர் யாரு, இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாரா? இது விஸ்தீர்ணமா சொல்ல நேரம் இல்லை, உங்களுக்கும் பாரம் இல்லை. இப்பொழுது இதுல சாதமா இதை சொல்லித்தாரு. ஆகவே இரவுல உட்கார வச்சுக்கிட்டு இது சொல்லித்தரதுனால இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வர் என்ற வாக்கை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கத்திரமே. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் தேவன் அற்புதங்களை செய்வார். ஆகவே தாயை போல பிள்ளை போல சேலை விடாதபடி, நான் தான் படிக்கிறடா நீயாவது படி, நான் தான் குடிச்சுக்கிட்டேன் நீயாவது குடிக்காமன்னு சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல புத்திகளை சொல்லி வளர்க்க அருமையான பிள்ளைகளை கண்மணிகளை கொடுத்திருக்கும் பொழுது, நான் என்னுடைய பிள்ளைகளை பாடுகள் மத்தியில் வளர்க்கும் பொழுது என் பாரத்தை உங்களுக்கு சொல்லுகிற ரகசியம் என்னவென்றால், ஊழியக்காரன் உக்கிரானக்காரன் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் உட்கார்ந்து கேட்க நேரம் இல்லை. ஆகவே ஆசீர்வாத பிரசங்கம் இதுதான். சீர்பட்டா ஆசீர். அப்படி சந்தோஷப்படணும், ஆச்சரியப்படணும்னா சீர் அங்க வேணும். ஆவும் சீரும் இல்லைன்னா வாதம் ஆகிடும். வாதம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது பாதிப்புன்னு அர்த்தம். வாதம் இல்லாம சீர்பட்டுட்டா ஆகா சீர்பட்டேன் ஆசீர்வாதம். ஆகவே இது போதும். ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்திலே தேவனுடைய மகிமையை காக்கும்படியாக, தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையின் மகிமையை காக்கும்படியாக, ஆண்டவரே நான் வெளியரங்கமான தோற்றத்தை கண்டு காரியத்தை செய்யாமல் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் சேர்த்து நாம் பார்த்து இந்த காரியங்களை என் மகனுக்கு செய்வேன், என் மகளுக்கு செய்வேன். பழையவைகள் ஒளிந்து போயின, என் காரியமோ பிள்ளைகள் காரியமோ எல்லாம் புதிதாயின என்று கேட்டேன். என் பிள்ளைகள் வாழ்க்கை புது ரசமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கை புது வஸ்திரமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் வாழ்க்கை புது மாவாக இருக்க வேண்டும் என்று தீர்மானியுங்கள். இதான் 1ஆம் தேதி முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலே செய்ய துவக்கி முடித்தார்கள், விசாரித்து பேசி முடித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 17ஆம் வசனம், அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள். போனது போகட்டும், இனி ஆனது பாரு. அதான் அவங்க அந்நியத்துல கொண்டு வந்துதான். நீங்க உங்க ஃபேமிலியில இனி இந்த வரலாறு எழுதக்கூடாது. இனி புதிய வரலாறு எழுதுங்க, புதிய காரியம் செய்யுங்க. இதைத்தான் சபைக்கு சொல்லி. ஆகவே செப்பரேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாங்டிஃபிகேஷன், செகண்ட் பாயிண்ட் செப்பரேஷன். அல்லேலூயா. 17ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை படிக்க பார்ப்போம். வினோத் படிங்க. 17ஆம் சங்கீதம் கடைசி வசனம். நான் வர சத்தம் படிப்பேன். சங்கீதம் 17 சிஸ்டர் படிங்க. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசித்தேன், நான் விழிக்கும் போது உடைய சாயலா. இது எங்க? பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் காலையோரும் கர்த்தரை தரிசிக்கிறோம், பரலோகத்திலையும் தரிசிப்போம். அதுக்கு முந்தின வசனத்தை படிக்கிறது கர்த்தாவே ஒரு ஜெபம் பண்றாங்க பாருங்க. கர்த்தாவே மனுஷனுடைய கைக்கும்
இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற வீடு, சொத்து, சுகம், நல்ல பிள்ளைகள் எல்லாம் இம்மையில் இந்த உலக வாழ்க்கையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, பட்டு பனாரஸ் நகை நட்டு அந்த குடும்பத்தோட நகையை பார்த்தாலே 50 கிலோ இருக்கும் போல் இருக்குது. அவங்க வஸ்திரங்களை பார்த்தாலே ஏ அப்பா இவங்க ஜவுளிகளை இருக்கும் போல் இருக்குது. அவங்க கூட்டத்தை பார்த்தா ஏ அப்பா பெரிய சபையை வைக்கலாம் போல் இருக்குது. This is not great in front of God. இது உலகத்திலே உலக மக்களின் கை. தங்கள் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான். உழைத்தால் ஊதியம், எப்படியோ முன்னேறி இருப்பாங்க. குறுக்கு வழியில் பிழைப்பு தேடிய குருட்டு உலகம் சொன்ன மாதிரி எப்படியோ தேடிக்கலாம். அவங்க மேல நியாயமா தேடிக்கலாம். இது உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். இப்ப சேர்ந்து படிக்க அவர்கள் வயிற்றை நல்லா வாங்கிக்கோன்னு திறமையால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால பெற்றுக்கோ, 50 வருடம் பெற்றுக்கோ. புத்திர பாக்கிய திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கும் வைக்கிறாங்களாம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, கூட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் இல்லாவிட்டால் without number 1 all everything zero. With all zero put number 1 first, that is hero. Jesus is our hero. Without Jesus everything is zero. Who are you? You are the hero, otherwise only zero. Think carefully. ஆகவே நன்மை பெறுவது தப்பு கிடையாது. இயேசு இல்லாத மற்றவங்களை பார்க்கும்போது 10 லட்சம் ரூபாய் யாரையா கொடுப்பா? என் பொண்ணு அங்கதானே கொடுப்பேன். நீ 25 வருஷம் விசுவாசியா இருந்தீங்க, அதெல்லாம் போடுங்க. இப்ப இருக்கிற காலத்துல பார்க்க முடியாது. 100 பவுன் போடுறாங்க, ஒரு கார் வாங்கி தர்றாங்க, 50 லட்சம் பணம் தர்றாங்க. நீ கொடுக்கலாம்? பார்த்தாச்சு இவ்வளவு காலம். இது ஆண்டவர் இவ்வளவு காலம் ஆண்டவரை தேர்ந்தது வர ஆசீர்வாதம் வந்திருக்குது. அது ஆசீர்வாதம் வரல, வாதம் வந்திருக்குது. உனக்கு சீர்பட்டு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீ இந்த முதலாம் மாதம் தேதியிலே அந்நிய ஜாதிகளை மாத்திரம் அது கோடி வந்தால் லட்சம் வந்தாலும் சரி சீப்போ அப்படின்னு உதறிட்டு தேவன் ஏற்ற துணைன்னு சொன்னவாரு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி நீ படிப்பை பாரு, வளர்த்திய பாரு, நிறத்தை பாரு, அழகை பாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு விரும்பட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, ரட்சிக்கப்படாத, ஞானஸ்நானம் பெறாத, ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இல்லாத ஒரு குடும்பத்திலே அது எத்தனை தங்கமான குடும்பமா இருந்தாலும் நீ கிறிஸ்துவின் அங்கத்தை விட்டு வெட்டி எறியப்படுவாய். நீ கிறிஸ்துவின் அங்கத்தில் ஒட்டி இருப்பாயானால் உன் வாழ்க்கையை அவன் தங்கமாக மாற்றுவார். இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே பாடுங்க. உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமா இருக்கிறவங்கலாம் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறவங்க ஏற்ற வேலை எடுப்பீங்க. கைவித்துக்கு பார்ப்போம். ஆயத்தமா இருக்கிறவங்க, எடுக்காதவங்க நான் எடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கன்னு கைவித்துக்கு பார்ப்போம். நாம சொல்லிட்டாங்க யாரு? ஒண்ணு கைகளா வைத்து ஒண்ணு என்ன எடுத்துக்கியா? நீ எடுக்கல, இதுக்கு தீர்மானிச்சிருக்கியா? இல்ல. நீ நரகத்துக்கு போயிடாதபடி சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுக்கிற ஆபத்தோடு இன்னும் என்ன செய்ய விளையாடவே கூடாது. இன்னும் அடுத்த யார் ஞானம் எடுக்காங்க? தீர்மானிச்சிருக்கியா? ஞான சக்தி தீர்மானிச்சிருக்கியா?
இல்லை இப்போ இல்லை கேட்டால் கொடுக்க மாட்டோம். ஞானசம் எடுக்கணும் அப்படிங்கிற தச்சு வந்திருக்கிய, ஞானசம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அம்மா அப்பா சொல்ற உனக்குள்ள இருக்கா? ஆனால் இப்போ இல்லை, இருக்கு. உனக்கு நான் இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டேன், இப்போ இல்லை. ஆனால் ஞானஸ்நானம் ஒரு கேட்டுட்டே இருக்காரு, பெரிய ஆள் ஆசீர்வாதம் விட்டுட்டு நான் கொடுக்குறேன், நீ ஞானசம் எடுக்கணுமே அப்படிங்க என்ன இருக்கு உனக்கு? எடுக்காம இருக்க நினைக்கியா? எடுக்கணும் இருக்கியா? என்ன சொல்லு, வாய்ப்பு சொல்ல ஞானசனோட எப்படி எடுக்கணும்னு தீர்மானம் இருக்கா? எதுக்கு வேண்டாம் இருக்கா? லேட்டா எடுக்கிறாங்க. சரி, அப்படி எப்படியும் இந்த சபையில இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதை 1, 2, 3 ஞானசனம் எடுக்காம இருக்கு. இன்னும் ஞானசனம் எடுக்காத யார் கை சொல்லுவோமோ? எடுக்காத வேற யாரு? அப்போ இந்த நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை மறந்து பெறுவீர்கள். அவன் பரிசுத்தாவியை பெறுவதற்கே ஞானஸ்நானம் பெறணும். ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலமாய் எழுதி இருக்கிறதுக்கு தாவீதை போல ஒரு பிரதிஷ்டை வாங்கிக்கு வரணும். ஃபர்ஸ்ட் salvation with sanctification. இது ரெண்டாவது செப்பரேஷன் இன் யுவர் ஃபேமிலி லைஃப். அது சொல்லிட்டோம். அது என்ன வந்தாலும் சரி, அங்க தேர்ல வந்தாலும் சரி, ஜாக்கிரதையா இருந்து உங்க சந்ததிய தேவ பக்தி உள்ள சந்ததியா காத்து கொடுங்க. அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் வந்த ஏகப்பட்ட ரத்தத்தால் வீட்டு கொண்டிருக்கிறார். நீங்க இந்த விஷயத்துல மாத்திரம் கவனமா இல்லைன்னா எத்தனை சொந்த பந்தம் என்ன இருந்தாலும் சரி, உலகத்தோட நல்லதான். உலக மக்களின் கைக்கு விலக்கி என்னை தப்புவியும் சொல்ற, பாவத்துக்கு அல்ல, உலக மக்களின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அல்லையில சொல்லுவோமா? தப்புவித்தா தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். நான் ஆபத்து தீமைக்கு இல்லை, இந்த மாதிரி வழிக்கு தப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ரட்சிப்பு கேட்ட ஞானஸ்நானம் பெறாத பிள்ளைகள் ஞானஸ்நானம் பரிசுத்தாய் பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்தாய் பெற்ற பிறகு பின்மாற்றத்தில் இருந்தா ஓடி உள்ள வந்திருக்க 1ஆம் தேதி, 2வது 1ஆம் மாதம் 1 தேதியில நாங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் பழையவர்கள் ஒழித்து போயின எல்லாம் புதிதாக உங்களுக்கு நிச்சயம் பருவம் கிடைக்கும். ஆனா உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில சரியானபடி தீர்மானம் எடுத்து, சரி 10ஓட 1 11 தாயை போல பிள்ளை நோட போல சில உலகத்துல சொல்றாங்களே, அது உலக பழமொழி. ஆனால் உன்னத மொழி, உன்னத தேவ மொழி என்னவென்றால் இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே நான் என்னை கர்த்தருக்குள் அர்ப்பணித்தேன், என் பிள்ளைகளும் அப்படியே மாற வேண்டும் என்று ரட்சிப்புக்குள் சாங்டிஃபிகேஷனுக்குள் நடத்துங்க, செப்பரேஷனுக்குள் நடத்துங்க. கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். ஒண்ணு சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் அதற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படி. ஆதியாகமம் 8:13. அவனுக்கு 61 வயதாம் வருஷத்தில் முதல் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேற்கட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை படிங்க. அவளுக்கு 601 வயது பர்த்டே. இவன் பர்த்டேங்கிறாங்க சுருக்கமா. அப்போ பர்த்டேன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பர்த்டேயா பர்த்டே அப்படிங்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் முடிஞ்சாச்சு. 6:8:13. அவனுக்கு 601 வயது. நோவாவுக்கு 601வது பிறந்த நாள் வருஷத்தில் முதல் மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. அல்லேலூயா. ஜலம் வற்றி போயிற்றுன்னா ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை உலகத்தை நியாயம் தீர்க்க அனுப்பினார். 2 பேர்ல படிக்கிறோம். பூர்வ உலகத்தையும் தப்பப்படாமல் நியாயம் தீர்த்தார். ஆனால் நோவா முதலான 8 பேருக்கும் அந்த நியாயம் தீர்க்கவில்லை, அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? In front of this world, Noah's ark with 8 people saved. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அசர்ஷன். இதுல சொல்லுகிறது அசர்ஷன் என்னது? ACESSION. அசர்ஷன் சொன்னா
பரமேறுதல் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு போனார். அதுபோல வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே மத்திய ஆகாயத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இந்த நோவாவுடைய பேழை பூமியிலும் இல்லை, வானத்திலும் இல்லை, நடுமையமாக நடாந்திரத்திலே அரராத் மலையின் மேலே நின்றது. அதே போல கடைசி காலம் தெரிவிக்கும் பொழுது நாம் நடுமையமான அரராத் மலை போன்ற நடுமையமான இடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆகவே இதனுடைய தாற்பயம் என்னவென்றால் ஜட்ஜ்மெண்ட் ஓவர், அதாவது நியாய தீர்ப்பு பற்றி போயிற்று என்று படிக்க வேண்டும். அவனுக்கு 601 வயதான வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த நியாய தீர்ப்பு பற்றி போயிற்று. ஏனென்றால் உலகத்தையே ஜட்ஜ் பண்றார், நியாயம் தீர்க்கிறார். ஆனால் இந்த நியாய தீர்ப்புக்கு நோவாவை தப்பு வைக்கிறார். ஆகவே ஜட்ஜ்மெண்ட் ஓவர். அசசர் இவர்களுக்கு மேலே உயர் கொண்டு வைத்து விடுகிறார். இது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் நாள் நடக்கும் என்றால் இந்த ஜலப்பிரளயம் வரும், ஜனங்கள் சாவார்கள், இவர்கள் வேலையில் இருப்பார்கள் சிந்தனை மாத்திரம் அல்ல. அதே போல நடக்கிற உலகத்தில் இயேசு மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொண்டு வரும் பொழுது, சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, வானுக்கும் பூமிக்கும் நடுவிலே மலையிலே ஒரு பேழை தங்கிறது போல கிறிஸ்துவுக்குள் வருகிற சபையாகிய பேழை அப்படியே மத்திய ஆகாயத்திலே தங்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் என்ன செய்தார்? நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி, ஜனவரி மாதம் முடிஞ்சு பிப்ரவரி 27 காஞ்சி போச்சு. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் குமாரரும் குமாரன் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கன்னு சொன்னார். முதல்ல கர்த்தர் என்ன செய்யறான்னு கேட்டாக்கி, அவங்களுக்கு ஒரு புறப்படுதலை முதல்ல பாதுகாக்கிறார். பாதுகாத்து எதுக்கு வச்சார்? உலகத்துல புதிய வானம் புதிய பூமியிலே நீ புறப்படு. மத்திய 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கடைசி 2 வசனத்தை அப்பொழுதைய சொர்க்கத்தில் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகதியால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சொல்லுங்க, புறப்பட்டு புறப்பட்டு எங்க போ? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்கி. அப்ப என்னன்னு கேட்டா, நீங்க புறப்பட்டு போகிறது சுக வாழ்வுக்கு ஆண்டவர் பாதுகாத்து விடுதலையாகின பிறகு கர்த்தருடைய ஊழியத்துக்காக போக வேணும், கர்த்தர் சுவிசேஷத்திற்கு காணப்பட வேணும். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட உன் மனைவியும் குமாரன் மனைவிகளும் வேலை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியில் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியில் பழுகி பெருக கிடவது என்று சொன்னார். ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் there is increase. அங்கே ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, ஆஃப்டர் ஜட்ஜ்மெண்ட் மல்டிப்ளிகேஷன், அங்கே ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார். 18 அப்பொழுது நோவாவும் குமாரன் மனைவியும் புறப்பட்டு வந்தார்கள். இதை பார்க்கும்போது ஒரு பெரிய உலகத்துல ஒரு சிறிய குடும்பத்தை கண்காணிக்கிறார். அதில் சொல்லுவோமா? Judgment over for only one family, that is Noah's family. Noah's birthday celebrated. அவன் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. 7 + 1 8. That is family saved. அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இதற்கு ரகசியம் என்னவென்றால், கர்த்தர் 1ஆம் வசனத்துல சொல்றார், தேவன் ஆதியாகமம் 8:1 தேவன் நோவாவையும் அவருடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இதை சுருக்கமா சொல்ல போனா, தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு நினைத்தருளுகிற வருஷம். ஆஃப்டர் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நோவாவை கர்த்தர் நினைத்த Lord has been mindful of us. 115ஆம் சங்கீதம் 12 முதல் வாசித்து முடிக்கலாம். படிங்க. blessing verse Psalms 115 verse 12 from verse 12. 115ஆம் சங்கீதம் 12 முதல் படிக்க எல்லாரும் சேர்ந்து படிச்சு முடிச்சிருக்கோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார்.
குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருகே சொல்லுவோமா? இந்த வாக்கு தத்துவம் போதாதா? யார் உங்களை நினைச்சாலும் நினைக்காட்டியாலும், முன்னால நினைச்சா நினைக்காட்டியாலும், இந்த வருஷத்துல யார் உங்களை நினைச்சாலும் நினைக்காட்டியாலும், அவர் நமக்கு ஒருவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். இருக்க போய் தான் கஷ்டத்தெல்லாம் கடந்து வந்தீங்க. அவர் உங்களை நினைத்திருக்கிறவராய், நினைத்து அருளினார்னு போட்டிருக்காங்க, நினைத்து இருக்கிறார்னு போட்டிருக்கு. இங்க நோவாவையும் குடும்பத்தை நினைத்து அருளினார், நினைத்து பிளஸ் அருளினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் நம்மை தாட்ஃபுல் காட், ப்ரொவைடிங் காட், நம்மை பற்றி திங்க்ஃபுல் காட், நம்ம நினைக்கிற கர்த்தர், நமக்கு எல்லாத்தையும் வழங்குகிற கர்த்தர். அருமையான தேவனுடைய மகனே மகளே, நாம் இந்த நோவாவை போல ஜீவியத்திலே கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களாக நடந்து கொள்ளும் பொழுது, நோவாவை போல நீதியை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, தேவன் நம் குடும்பத்தை பிரத்யேகமாய் கண்ணோக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நோவாவின் குடும்பத்தை கண்ணோக்கினவர் உன் பிள்ளையை கண்ணோக்க மாட்டாரா? குடும்பத்தில் கஷ்டங்களை கண்ணோக்க மாட்டார், எல்லாம் கண்ணோக்குவார். ஆகவே ஆண்டவரே, நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்? அப்போஸ்தலர் கிறிஸ்தவ கட்டடத்துக்குள்ளே அல்ல. நல்லா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவர் நினைவுக்குள்ளே இருக்கிறேன். கைக்குள்ள இருந்தா திருவிழா கூட்டத்துல பிள்ளை ஒண்ணு கையை விட்டுரும், அப்பா கையோட, அப்பா பிள்ளை கையை விட்டுருவாரு. கைவிட்டு போகாதபடி I am not in his hand, I am in his mind. The Lord has been mindful of us. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. Hallelujah. The Lord has been mindful of us. அவர் நம்மை நினைத்து இருக்கிறார், நினைத்து அருளுவார். நினைத்து இருக்கிறார் என்பது God's presence, presence-ful God. நினைத்து அருளினார் என்பது providing God. Our Lord is not only empty-handed Lord. அவர் the Lord is mindful of us. அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவர், நிறைவானவர்களை வழங்குகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மனதிலே வைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? 2023 வருஷம் யார் யார் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய நினைவுக்குள் இருக்கிறீர்கள். அருமையான மகனே, நீ என்னுடைய நினைவுக்குள் இருக்கிறாய். என்னுடைய மகளே, என்னுடைய நினைவுக்குள் இருக்கிறாய். நான் நினைவுக்குள்ள வச்சிருக்கும் பொழுது, ஒரு பையிலையோ கையிலையோ அல்ல, நினைவுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு சொல்லும் போது நாம் சந்தோஷமா இந்த புதிய வருடத்தை நம்பிக்கையோடு முன்னேறி செல்லுவோம். ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார். எழுந்திருப்போமாக. என்னை மறவாயே சுனாதா, உந்தம் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தம் தயவால் என்னை நடத்தும். தாய்கள் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்கள் சேயை மறந்து விட்டாலும் மறவே உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமான பறவைகளிலும் அவன் காணிக்கை செலுத்தினான். After the judgment of this world, Noah gave his thanks offering to Lord. அவன் அந்த நியாயத்தீர்ப்புக்கு தப்புவித்த பிறகு உயிரோடு கிடைத்த ஒரு 601வது வயதிலே
முதலாம் வருடம் முதல் தேதியிலே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற வாஞ்சியோடு இறங்கி வருகிறான். இப்பொழுது நம்முடைய பாடலை பாடும் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு நாம் செலுத்தலாம், தசமபாகங்களை செலுத்தலாம். ஹல்லேலூயா. உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். அருந்திடுதே முதலாம் மாதம் முதலாம் தேதி சான்டிஃபிகேஷன். முதலாம் மாதம் முதலாம் தேதி